வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற ஏஐ பார்த்தோம் அப்படின்னா ஏஜென்ட் அப்படின்றவங்க பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஹியூமன் பீயிங் ஏஜென்ட்டை யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை ஒரு டாஸ்க்கை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறவங்க. அது மேனுவல் டாஸ்கா இருக்கும், ஆட்டோமேஷன் டாஸ்கா இருக்கும், அதை பண்ணி கொடுக்குறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாலர் இருக்காங்க அப்படின்னா டெலிகாலருக்கு ஒரு நாளைக்கு 60 கால்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா டேட்டா பேஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா 60 கால்க்கு எந்த ப்ராடக்டோ என்ன சர்வீசஸோ நம்ம அவங்களுக்கு சொல்லி தரோமோ அதை அவங்க ரிப்பீட்டா கால் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இல்ல சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும், என்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அந்த டாஸ்க் பண்ணி தருவாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் டச் இருக்கணும், மேனுவலா பண்ற ஒரு விஷயத்த. இதே விஷயத்தை நம்ம இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதே 60 கால்ன்றது 600 கால் கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டை ட்ரெயின் பண்ணிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட டெலிகாலிங் ஏஜென்ட் கிட்ட அந்த வேலையிலேயே நம்ம ஒப்படைச்சிடலாம். அப்போ ஹியூமன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் அந்த ப்ராடக்ட்கோ சர்வீசஸ்க்கோ பீப்புள் அந்த சைட்ல கேட்பாங்களோ அந்த கேள்விக்கு என்ன பதில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஜென்ட்டை நம்ம ட்ரெயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம் டேட்டா பேஸ் அவங்க கிட்ட அப்படின்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் என்ன இவங்க கிட்ட ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த ஏஜென்ட் கிட்ட, அந்த ஏஜென்ட் அந்த பதிலை சொல்லும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மேனுவலா பண்ற ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணிட முடியும். ஹியூமன் அப்படின்னும் போது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், பர்சனல் லீவ்ஸ் இருக்கும், பல லீவ்ஸ் ஃபெஸ்டிவல் லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா ஏஐ ஏஜென்ட் அப்படின்றது 365 டேஸும் நம்ம அதுகிட்ட வேலை வாங்க முடியும். 24/7 நம்ம ஒர்க்கை அசைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ ஒரு டெலிகாலிங்கே ஒரு ஏஜென்ட் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை எல்லா பிசினஸுக்கும் நம்ம எல்லா ஒர்க்குக்கும் அசைன் பண்ண முடியும். பர்டிகுலரா ஆட்டோமேட்டடா இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அசைன் பண்ணிட முடியும் ஏஜென்ட்டை. அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய டே டு டே லைஃபை ஈஸி பண்ண போற ஒன் ஆஃப் த டூல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட். இந்த ஏஐ ஏஜென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக சுஜீஸ்வரி வந்திருக்காங்க. ஸோ சுஜீஸ்வரி, வாட் இஸ் ஏஐ ஏஜென்ட்? ஏஐ ஏஜென்ட்டோட ரோல் என்ன? அது என்னென்ன பிரச்சனைக்கான சொல்யூஷனா இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓகே சார். இன்னைக்கு ஏஐ இன்டெலிஜென்ஸ் இது ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் பேஸ்ட் சாஃப்ட்வேர். இப்போ இது பாத்தீங்கன்னா ஏஐ நம்மளுக்கு அது ஒரு டேட்டா கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், டிசிஷன் மேக் பண்றதுக்கும் பட் டே டு டே டாஸ்க் மேனேஜ் பண்றதுக்கும் அது இப்ப இருக்க லெவல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது ஒரு டிஜிட்டல் எம்ப்ளாயின்னு ஒரு சொல்லுவாங்க ஏஐ ஏஜென்ட். லைக் ஏஐன்றது நம்ம ஒரு விஷயம் கேட்டோம்னா அதுக்கான ஒரு டாபிக் எடுத்து அதுக்கான நம்ம டீடைல்ஸ் கேட்டோம்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும். பட் பிளஸ் நம்மளுக்கு ஒரு லைப்ரரிஸ்லாம் நம்மளுக்கு அதோட ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்லாம் நம்மளுக்கு கொடுக்கும், எந்த மாதிரி இதுல போய் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. பட் ஏஜென்ட்றது எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. இது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் டிசிஷன் மேக் பண்றதுக்கும் பிளஸ் ஒரு சில ஃபைல்ஸ் மேனேஜ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் நம்ம இதெல்லாம் இமெயில் மூலியமா நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ண சொன்னா, பஸ் டிக்கெட் புக் பண்ண சொன்னா கூட இது புக் பண்ண முடியும், இமெயில் மூலியமா இதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஏஐ ஏஜென்ட்ன்றது. நெக்ஸ்ட் இதோட ஒரு கோர் காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம். இது 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. பிரெயின் எல்எல்எம் சொல்லுவாங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயின்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டாஸ்க்கை டே டு டே ஹேண்டில் பண்றதுக்கும் அப்புறமே அது டிசிஷன் பர்சனலா மேக் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மெமரி பாத்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லிட்டு ஒரு மெமரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில இப்ப பிரசன்ட்ல கேட்கிற ஒரு விஷயம்னா அது ஆன்சர் பண்ணும். பிளஸ் ஆனா பாஸ்ட்ல இருக்க ஏற்கனவே கேட்ட ஒரு 5 கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உடனே வந்துடும், ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது அந்த அளவு. ஆனா டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது வந்து லார்ஜ் மெமரிக்கு ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். நம்மளுக்கு அப் டு டேட் டே டு டே ஒர்க் அசைன் பண்ண டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டூல்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு இமெயிலாலே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் நம்ம கேலண்டர்ஸ்ல மீட்டிங் டைமிங் ஏதாவது புக் பண்ண சொன்னாலும் இதை புக் பண்ணதுக்கும் அசைன் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெடிக்கல் ரிலேட்டடான நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணா கூட இப்போ
டூல் வச்சு அப்பாயின்மெண்ட் நம்மளால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐயோட பிரைமரி டைப்ஸ் ஆஃப் ஏஐஸ் பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல நம்ம ஒரு சொல்ற விஷயம்லாம் அதுக்கான ரிப்ளைலாம் வரும். நம்ம ஒரு விஷயம் இப்போ கேட்குறோம்னா ரியல் டைம் ரெஸ்பான்ஸ் வரும், பட் ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. கோல் பேஸ்டு ஏஐஸ்லாம் இருக்கு. கோல் பேஸ்டு நம்ம ஒரு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி அதுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, லைக் நான் இந்த டாஸ்க் இப்போ கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டுனா அதுக்கான டே டு டே டாஸ்க்கு அதுவே ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். லேர்னிங் ஏஐ ஏஜென்ட் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் எவால்யூட் பண்ணி அவுட்புட் நல்லா கொடுக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு மல்டிபிள் ஏஐ சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. மல்டிபிள் ஏஐ சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம்னா அதுல மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். லைக் ஒரு ஏஐ வந்து ரைட்டரா இருக்கலாம், ஒரு ஏஐ வந்து ரிப்பரா இருக்கலாம், இன்னொன்று ஏஐ எடிட்டிங்கா இருக்கலாம். இதெல்லாம் கம்பைன் ஆனதுதான் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏஐ. இதோட யூசிங் கேசஸ்ல எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ கஸ்டமர் சர்வீஸ் எடுத்துட்டோம்னா அப்டேட் ஆகட்டும், அப்புறம் அக்கௌண்டிங் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றதுக்கு இப்போ ஏஐ டூல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. பர்சனல் ப்ரொடக்ஷன் அனலைஸ் பண்றதுக்கும் பிளானிங் பண்றதுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிசினஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஐடி இன்ஃபர்மேஷன்ஸ் மானிட்டரிங் அண்ட் மேக்கிங் டிசிஷனுக்கும் மார்க்கெட்டிங் ரிசர்ச்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ். அப்போ இதோட டைப்ஸ் பார்க்கலாம். இதோட டைப்ஸ் ஏஜென்ட்டோட டைப்ஸ் ரியாக்ஷன் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ப்ரெடிக்ஷன் ஏஐ ஏஜென்ட் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா அவுட்கம் எப்படி இருக்கும்ன்றதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதால ஆட்டோமேட்டிக் ஏஐ ஏஜென்ட் இருக்கு. அப்போ ஒர்க் இண்டிபெண்ட் டே டு டே டாஸ்க் நம்ம அசைன் பண்றதுலாம் ஒர்க் டே டு டே அன்னைக்கு கம்ப்ளீட் பண்றதும் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கும் ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு. அதுதான் ஒர்க் இண்டிபெண்ட் அப்படின்றது ஒரு ஏஐல இண்டிபெண்ட் ஏஐ டூல்ல வரும். கான்வர்சேஷன் ஏஐ அது வந்து சேட் பாக்ஸ் சொல்லலாம், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொல்லுவான். டாஸ்க் பேஸ்ட் ஏஐ ஒரு ஏஐ இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் டாக்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் ப்ளே பண்ணுதுன்னு இப்போ பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் கோபைல் ஸ்டுடியோஸ்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கோபைல் ஸ்டுடியோல பார்த்தீங்கன்னா கம்பெனி இந்த செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கூகுள் வெக்டெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ் கூகுள் வெக்டெக்ஸ்ட் ஏஐ ஏஜென்ட் ஒன்று இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கம்பெனி ரிலேட்டடான கூகுள் டேட்டாஸ்லாம் கூகுள்ல ஸ்டோர் பண்றதுக்கும் செக்யூர்டா வைக்கிறதுக்கும் டேட்டா அனலைஸ் பெர்ஃபெக்டா அனலைஸ் அக்யூரேட்டா பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கும் இந்த ஏஐ ஏஜென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிசிஷன் மேக் பண்றதுக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கா. அண்ட் சேல்ஸ் ஃபோக்கஸ் ஏஜென்ட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல்ஸ் இருக்கு. அது வந்து சிஆர்எம் டூல் சொல்லுவாங்க, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல் பார்த்தீங்கன்னா டே டு டே டேட்டாஸ் அனலைஸ் பண்றதுக்கும் கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கும் ஐ மீன் அவங்களுக்கு பிஹேவியரோட எந்த மாதிரி இப்போ கஸ்டமர் லைக் பண்றாங்கன்றத அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோர் ஏஐன்னு ஒரு டூல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு கம்பெனிஸ்லாம். இது ஹெச்ஆர் டூலாவும் ஒர்க் ஆகுது, ஐடி ரிலேட்டடான டூல் அது சேட் பாக்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஹெல்ப்ஃபுல் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா அதுல சேட் பண்ணலாம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். அதனால நம்மளால ஈஸியா ஒரு டாஸ்க் ஏதாவது மேனேஜ் பண்ணோம்னா அது கம்ப்ளீட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏஜென்ட்னு ஒரு டூல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா இருக்க ஃபைல்ஸையும் பட் டிஜிட்டலா இருக்க ஃபைல்ஸையும் ஹேண்டில் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது கம்பைன்ட் ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு சில ஏஐ பாத்தீங்கன்னா ஒரு சில ஏஐ வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது இல்லாம ஒரு சில ஏஐ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டூல் கொடுத்தோம்னா அந்த டூல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கண்ட்ரோல் பேஸ்டான டூல்ஸும் இருக்கு, ஏஐ டூல்ஸும் இருக்கு. லைக் கிராஜுவல் கண்ட்ரோல் லார்ஜ் சேஞ்ச் சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம இந்த டூல் தான் கண்ட்ரோல் சொல்லி இந்த ஏஐ டூல் நம்ம சொல்லிட்டோம்னா
இந்த ஏஐ யூஸ் பண்றதுக்குலாம் இந்த டூல்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி கேலண்டர், மீட்டிங் டேட்ஸ் வந்து கேலண்டர்ல புக் பண்றதுக்கும், பஸ் டிக்கெட் புக் பண்றதுக்கு, இந்த மாதிரி நம்ம அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். இந்த டூல் மட்டும் ஆக்சஸ் சொல்லிட்டு இந்த டூல் வந்து கண்ட்ரோல ஆக்சஸ் பண்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா ஆனா ஒரு டூலா இருக்கு. கண்ட்ரோலா இருக்கும், அதனால செக்யூர்டாவும் இருக்கும். நம்மளுக்கு டேட்டாஸ்லாம் செக்யூர்டா இருக்கும், கண்ட்ரோலாவும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டீம் கொலாபரேஷன், க்ரௌட் ஏஐன்னு சொல்லுவாங்க. இது வந்து 3 டைப் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்கும். இது லைக் ரிசர்ச் ரிலேட்டடான ஏஜென்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி வர இன்ஃபர்மேஷனை அது ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பாக்குற ஒரு ஏஜென்ட். தேர்ட் வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை ஓவரால் செக் பண்ணி நம்மளுக்கு ஒரு சப்மிஷன் கொடுப்போம். இது ஒரு டீம் கொலாபரேட் ஏஐ ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்னு ஒரு நேம் இருக்கு. அப்புறம் ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ஃப்ளோ, இப்படி லான்ச் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல். இது பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ஸ், ஒரு எரர் இருக்கு ஒரு டேட்டானா அதை அனலைஸ் பண்ணி அது ரிப்பீட்டட் கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த டூல் தரும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டேட்டாவா இருந்தாலும் அதுல கரெக்ஷன்ஸ் இருந்தால் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கக்கூடியதான் இந்த டூல். அண்ட் செக்யூர்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ராக்ஷன் ஒரு டூல் இருக்கு, ராசா. இது சேஃப்டி அண்ட் பிரைவசிக்காக யூஸ் பண்ற ஒரு டூல். டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோரா இருக்கிறதுக்கும் சேஃபா செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கம்பெனி, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த ஏஐ டூல்ஸ் எந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பிளே பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இ-காமர்ஸ் கம்பெனிஸ்ன்னு பார்ப்போமா, இ-காமர்ஸ் கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம்னா அமேசான் எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்றாங்க, அது ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கும் அப்புறம் கண்டென்ட்க்கும் யூஸ் பண்றாங்க. லைக் ஏஜென்ட் ஏஐ பார்த்தீங்கன்னா ஆர்டர் டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கும் கஸ்டமர் சப்போர்ட்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஏஐ பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்டேட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பிளஸ் இதோட சேட் பாக்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரியும் ப்ரொடக்ஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேங்கிங் கம்பெனிஸ்ல பார்த்தோம்னா கான்வர்சேஷன் ஏஐ வந்து சேட் பாக்ஸா இருக்குன்னா கஸ்டமர்ஸ் குவரிஸ்லாம் அது கேட்டுட்டு அப்டேட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்டேட்டா இருக்குது. ஏஐ ஏஜென்ட் வந்து ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்றாங்க. லைக் அப்புறம் செக்யூர் ஏஐ, இது வந்து ப்ரொடெக்ட் த கஸ்டமர் டேட்டாஸ்லாம் செக்யூர்டா வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஐடி கம்பெனிஸ் பார்க்கலாம். இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து கோடிங்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏஜென்ட் ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஃப்ளோக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. டெஸ்டிங் ஏஐ ஒரு இருக்கு, அது பார்த்தீங்கன்னா செக்கிங் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ். சிஸ்டம் நம்ம ஒரு ஒர்க் பண்றோம்னா ஹெவியான ஒர்க் ஆகுதா, சிஸ்டம்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக இந்த டூல் யூஸ் ஆகுது. ஹெல்த் கேர் சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஏஐ வந்து பேஷண்ட் சாட் பாக்ஸ் ஒரு ஏஐ இருக்கு. அப்புறம் ஏஜென்ட் ஏஐ பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஷெடியூல்ஸ். நம்ம ஒரு சடனா ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஏஐ நம்ம ஒரு கால் இந்த மாதிரி வெப்சைட்ல போய் ஏஐ டூல் வச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி ஏஐ வந்து பேஷண்ட்ஸோட டேட்டாஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல மார்க்கெட்டிங், அதாவது ஏஐ வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கும் அப்புறம் இமெயில் கேம்பெயின்ஸ்க்கும் சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டே டு டே டாஸ்க்குலாம் கம்ப்ளீட் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இம்ப்ரூவிங் டிசிஷன் மேக்கிங், ரொட்டீன் ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் காஸ்ட் எஃபிஷியன்ட் நம்மளால பண்ண முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் 24/7 நம்மளால எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணவும் இம்ப்ரூவிங் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏஐ ஏஜென்ட். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா மிஷின் லேர்னிங், ஆட்டோமேட்டிக் மாடல் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்புறம் டிசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி, ஆட்டோமேட்டிக் செல்ஃப் லேர்னிங், ரியல் டைம் ரெஸ்பான்ஸ். நம்ம ஒரு விஷயம் கேட்டோம்னா டக்குன்னு அது ஆன்சர் பண்ணி நம்மளால ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுது. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பிசினஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் சாட் அண்ட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன் இன் பேங்கிங் செக்டார்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்ஸ்ல இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு டைம் சேவிங் அண்ட் காஸ்ட் சேவிங்கா இருக்கு. இம்ப்ரூவிங் அக்யூரசி அண்ட் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி,
அண்ட் ரெடியூசிங் ஹியூமன் எரர்ஸ். நம்ம ஒரு தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் இது டேட்டா அனலைஸ் பண்ணி அது அக்யூரேட்டா எந்த மாதிரி எரர்ஸோ அது இது பண்றது ரீப்ளேஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பிசினஸ் ரிலேட்டடான க்ரோத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு டிசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹை டெவலப்மெண்ட் காஸ்ட் அண்ட் நீட் குவாலிட்டி டேட்டாஸ். ஒரு எரரா இருக்க டேட்டா இம்போர்ட் பண்ணி அது கொடுத்தோம் ரொம்ப ஹெவி எரரா இருக்க டேட்டா ப்ராப்பரான டேட்டா இல்ல, அதாவது ப்ராப்பரா இல்லாத டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அது அந்த அளவு ரெஸ்பான்ஸ் ஆகாது. அது ரொம்ப எரர் தான் வரும். அதுல ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஐ மீன் அக்யூரேட்டா அதால பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் எரர்ஸ், ஒரு லிமிட்டட் எரர்ஸ் மட்டும் தான் அதாவது ரியலைஸ் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டி பிரைவசி வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. ஆனா இதோட ஃபியூச்சரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா ஓவரால் எல்லாத்தையும் ஏஜென்ட் வந்து ஓவரால் கண்ட்ரோல் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிஜிட்டல் இப்ப மோஸ்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல இப்பெல்லாம் ரோல் டே டு டே லைஃப்ல நம்ம ஏஜென்ட் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், லைவாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ ஏஐ ஏஜென்ட்டோடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஏஐ ஏஜென்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனால நம்மளுக்கு டேட்டாஸ்லாம் அக்யூரேட்டா பார்க்க முடியும் சார். பிளஸ் நம்ம ஃபியூச்சர்ல எந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக் யூஸ் பண்ணலாம், பிசினஸ் ரிலேட்டடான ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கும் சார். பிளஸ் நம்ம இது யூஸ் பண்ணோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், காஸ்ட் சேவ் ஆகும். ஸோ இது யூஸ் பண்றதுனால ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ரிடியூஸ் ஆகும்? ஆப்ரேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலா பண்றப்போ ஒரு டீம் ஒர்க்கா பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருந்தாலே நம்ம ஏஐ வச்சு நம்ம கிரியேட் பண்ணிடலாம். டைம் நமக்கு சேவ் ஆகும். 1 வீக்ல முடிக்கிற டாஸ்க் கூட ஒரு 1 டே ஆர் 12 டேஸ் 2 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். சேம் தான் தெரியும். அதாவது நான் வந்து ஒரு ப்ரோக்ராமரை வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்றேன், ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு அப்படின்னா அவர் ஒரு 5000 கோடு அடிக்கணும் அப்படின்னா அவருக்கு 1 மாசம் டைம் வேணும் அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடியோ இல்ல டீப்ஷீக்கோ நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து அதே 5000 கோட 5 நிமிஷத்துல அடிச்சு கொடுத்தோம். அப்போ நான் ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி 1 மாசம் சம்பளம் கொடுத்து அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5000 கோடு வாங்குறத ஒரு ப்ராம்ப்ட் மூலமா ஒரு ஏஐ கிட்ட நம்ம வந்து வாங்கிடுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல நம்மளுடைய ஒர்க் வந்து முடிக்கிறோம். இதே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் ஒரு நம்மளுடைய டே டு டே லைஃப் தேவையான பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுல டெக்னாலஜி நம்ம எஜுகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ இஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர் அப்படின்றதுல ஏஐ இஸ் கரண்ட். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து நம்ம கரண்டா என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எல்லாமே இன்னைக்கு ஏஐ இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு. நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏஐ இல்லைன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கான டெக்னாலஜியே கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ வந்து டே டு டே லைஃப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை இது ஏஐ ஏஜென்ட் எப்படி யூஸ் பண்ணுமா? கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ண போறோம்னா முன்னாடியே எந்த மாதிரி கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அனலைஸ் பண்ணிட்டு சார். நெக்ஸ்ட் அதை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த மாதிரி லைவா இருக்கணும்னு நம்மளால ஏஐ ஏஜென்ட் வந்து நம்மள அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் சொல்லு சார். ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட் இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன், இப்போ நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி இன்னும் கஸ்டமர் ரீச் ஆகும் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதும் கொஞ்சம் அந்த ப்ராடக்டோடைய நீடு அதனுடைய நெசசரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ்ல டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஏஐ ஏஜென்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? இது ஓவரால் ரொம்ப யூஸ்ஃபுல் சார் சொல்ல போனா. ஏன்னா ஒரு டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா அந்த ரிஸ்க்கும் இருக்கலாம், ரிஸ்க் இல்லாமே இருக்கலாம். அது ஏஐ ஏஜென்ட் வச்சு எடுத்தோம்னா அது இன்னும் அட்வான்டேஜாகவும் இருக்கும். லைக் நம்ம ஒரு பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறதுனால இந்த மாதிரி எத்தனை பிசினஸ் இருக்கு இந்த இடத்துல, அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சுன்னா வேர்ல்டு வைடா கொண்டு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், எந்த மாதிரி நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்ற பத்தியே நம்மளுக்கு ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு ஒரு டீச் பண்ண சொல்லுது. அது ரிலேட்டடா போனா நமக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தோம்னா ஏஐ ஏஜென்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா? சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா லைக் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் பண்ணோம்னா
அது ஆர்டர் கன்ஃபர்மேஷனுக்கு ஏஐ ஏஜென்ட் தான் சார் நமக்கு கால் வருது. ஏஐ ஏஜென்ட் கிட்ட தான் கால் வருது. அது நம்ம ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அகாடமிக் ரிலேட்டடான கால்ஸும் ஏஜென்ட் தான் நமக்கு வந்து. அது மட்டும் இல்லாம ட்ராக்கிங் சிஸ்டமும் இப்ப ஏஜென்ட் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு வரும்போது ஒரு பிசினஸ் ஸ்கேலபிலிட்டிக்கு ஏஐ ஏஜென்ட் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு? பிசினஸ் ஸ்கேலபிலிட்டின்னு எடுத்துட்டோம்னா பிசினஸ் ஹை லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன? ஃப்ராட் டிடெக்ஷன்ல ஏஐ ஏஜென்ட் உடைய ரோல் என்ன? லைக் பேங்கிங் செக்டர்ஸ்ல எல்லாம் அதாவது பேங்கிங் செக்டர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆகட்டும் ஏதாவது ஃப்ராட் ஏதாவது நடக்குதுன்னா அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஃப்ராட்ஸ் இருக்கா இல்லையான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சார். ஓகே. இப்போ செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கன்சர்ன் அப்படின்னு வரும்போது இது என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? ஏஐ ஏஜென்ட் கிட்ட நம்ம டேட்டாஸ் வந்து நீங்க குவாலிட்டி டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்னீங்க. அப்போ அந்த டேட்டா லீக்கேஜ் ஒன்ஸ் ஆன்லைன் போனது அப்படின்னா டேட்டா லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது? அதுக்கு ஒரு சில நம்ம கண்ட்ரோல்டு ஒரு எய்ம் பார்த்துருக்கோம் சார். அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு பர்பஸ்க்காக அந்த ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு எல்லா டூலோட ஆக்சஸபிள் எந்த டூல் நம்ம ஆக்சஸ் பண்ணுமோ அந்த மாதிரி டூல்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். அஸ் டேட்டாவும் கொஞ்சம் செக்யூர்டா இருக்கும். ஓகே. ஏஐ ஏஜென்ட் வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குமா? ஃபியூச்சர்ல இன்னும் டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளஸ் இன்னும் ஏஐ ஏஜென்ட் வந்து இன்னும் மோஸ்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல இன்வால்வ் ஆகும். ரொம்ப அதிகமான ரோல்ஸ் பிளே பண்ணணும்னு சொல்லுவாரு சார். லைக் இப்போ பேங்கிங் செக்டர்லாம் ஏஐ சிஸ்டமேட்டிக்கா வந்துச்சு. இன்னும் அட்வான்ஸா லிஃப்ட்லயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்ல ஒரு ஏஐ ஏஜென்ட் வச்சிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி நம்ம எந்த ஃப்ளோர் கிளிக் பண்ணணுமோ அந்த ஃப்ளோர் போயிடும். செகண்ட் டைம் நம்ம வரப்போ பாத்தீங்கன்னா அதே நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம ஃப்ளோர் எதுவோ அதே அனலைஸ் பண்ணி நம்ம டிசிஷன் மேக் பண்ணி முடிப்போம் சார். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் சார். இந்த மாதிரியும் வரலாம் ஃபியூச்சர். தேங்க்யூமா. தேங்க்யூ சுஜேஸ்வரி. ஸோ இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க ஏஐ ஏஜென்ட்டை பத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய டிஜிட்டல் டூல், உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான டிஜிட்டல் டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.